ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நூடுல்ஸ் தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணத்தில் 1 கப் மாவு எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாங்க. இது வந்து மைதா மாவு தாங்க. கோதுமை மாவுலேயும் இதே ஸ்டெப்பில் செய்யலாங்க. ஆனால் இப்போ நான் மைதா மாவில் தாங்க செய்கிறேன். அதனால் மைதா மாவு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா உப்பு போட்டு கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பூரி மாவு பிசைகிற அளவுக்கு கட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பிசைஞ்சு வச்சுட்டு 1 மணி நேரம் அது வந்து ஊறட்டுங்க. ஊறினா தான் நமக்கு வந்து நூடுல்ஸ் வந்து சாஃப்டாக கிடைக்குங்க. இப்போ நல்லா 1 மணி நேரம் ஊறினதுக்கு பிறகு சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்த பிறகு ஒரு கத்தி எடுத்து கொஞ்சம் நான் கட் பண்ணுற அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை ரோல் பண்ணுங்கள். இந்த மாதிரி தேய்க்கும் போது அது ரவுண்டாக நூடுல்ஸ் ஷேஃப் கிடச்சிருங்க. இப்போ நம்மளோட நூடுல்ஸ்லாம் தயாராகிட்டுங்க. இப்போ நம்ம நூடுல்ஸை பாருங்கள் எப்படி நீளமாக அழகாக ரெடி ஆகிட்டு பார்த்தீங்களா. இப்போ இது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக கிண்ணத்தில் மைதா மாவு எடுத்துகிட்டு நம்மளோட நூடுல்ஸ்லாம் போட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் மாவு போடுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கலந்துட்டால் நமக்கு வந்து ஒரு நூடுல்ஸ் இன்னொரு நூடுல்ஸோட ஒட்டாதுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது இது தனியாக இருக்கட்டும். இப்போ இதை வந்து வேக வைக்க என்ன செய்யணும்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ லைட்டாக சூடு வந்துருக்கு. இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிக்கணுங்க. நல்லா கொதிக்கிற தண்ணியில் இப்போ நம்மளோட நூடுல்ஸ்லாம் போட்டுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ஸ்போக் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து நமக்கு வந்து உப்பு போட தேவையில்லைங்க. ஏன்னா நம்ம மாவு பிசையும் போதே நம்ம வந்து உப்பு போட்டிருக்கோம். அதனால் இதில் உப்பு போட தேவையில்லை. இப்போ நம்மளோட நூடுல்ஸ்லாம் அழகாக வெந்து வந்துட்டுருக்குங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ பெருசு வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ எவ்வளோ அழகாக நல்லா வெந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பார்க்கவே தெரியுங்க. இப்போ ஒரே ஒரு நூடுல்ஸ் எடுத்து செக் பண்ணலாம். இப்போ செக் பண்ணும்போது நமக்கு வந்து நூடுல்ஸ் வந்து 2 ஆகிட்டுனா இந்த நூடுல்ஸ் வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிட்டுங்க. இப்போ இதை வந்து நம்ம வந்து எப்படி எக் நூடுல்ஸாக பண்ண போகிறோங்கிறத அடுத்த இதில் பார்க்கலாம். இப்படி பார்க்கவே அட்டகாசமாக இருக்கா. இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கணுன்னா டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.